Good morning, doctor. ஹாஸ்பிட்டலுக்கு வேலை செய்யற டாக்டர் வந்துட்டீங்களா? இதுக்குதான் சொன்னேன் போன கொண்டு போய் ஆபரேஷன்ல வைக்காதீங்க. அதுவும் டெட் ஆயிடுச்சு. என்ன ரொம்ப நக்கல் ஜாஸ்தியா இருக்கு. போய் பாரு நம்ம பேஷண்ட் எல்லாம் அனுப்பு. ஓகே டாக்டர். ஐயா இத ஃபர்ஸ்ட் உள்ள போ. ஐயா என்ன பிரச்சனை? கொண்டாட்டி காசு தாங்க முடியல டாக்டர். மாசம் ரெண்டு பட்டு போடவே இல்லாட்டி ஒரு தங்கச்சி வாங்க சொல்லி படிக்கிறாங்க. கூட வாங்கிட்டு நான் கேட்டது உடம்புக்கு என்ன பிரச்சனை அதை சொல்லு. அப்படி சொல்லல. அதுவா 2 நாளா வயிற்று வலி. என்ன நாளும் சாப்பிட்டு பார்த்தேன், ஒன்றும் கேட்க மாட்டேங்குது. என்ன லாபம் சாப்பிட்டா வயிற்று வலிக்காம என்ன சரிங்களா? ஒரு 6 மருந்து 10 நாளைக்கு எழுதி தரேன். இதை முதல்ல கொண்டு போய் சாப்பிட்டு சரியாயிடும். ஓ கம்பவுண்ட் கொடுத்து மருந்து வாங்கிட்டு போகணும். டாக்டர் தொழிலை எப்போ மாற்றுறீங்க? என்னப்பா உங்க டாக்டர் சாதாரண வயிற்று வலிக்கு 5-6 மருந்து தராரு. ஏதாவது ஒன்றாவது வேலை செய்ய நம்பிக்கையில போட்டுருக்கீங்க. ரொம்ப பேசுனா அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வரைக்கும் வைக்கிறீங்க. நல்ல டாக்டர் நல்ல கம்பவுண்டர். ஐயா இதான் நெக்ஸ்ட். சவுண்ட் சத்தம் 2 வாட்டி கேக்குதா? 2 காது இருக்கு இல்லையா? 2 தடவை கேக்குது. நீ என்ன பண்ண? நாளைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆயிடு. ஒரு காது அடைச்சிடலாம். ஒரு காது ஆபரேஷன் பண்ணி காது எடுத்துறேன். அப்புறம் ஒரு வாட்டி தான் கேட்கும். என்ன ரெண்டு ஆபரேஷன்னா பயமா? என்ன பண்ணலாம்? அப்படி இந்த டிஷ்யூ இந்த காதுல வை. இப்ப எப்படி இருக்கு? அவ்வளவுதான் கிளம்பு. அவ்வளவுதான் வைத்தியம் கிளம்பு. யோ ஏட்ட வைத்தியம் பார்த்துட்டு பக்கத்து ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் பீஸை கொடுப்பா. போய்யா கம்பவுண்டர் ரிப்போர்ட் கொடுத்துட்டு கிளம்பு. போய் ஒரு 4000 கொடுத்து போய்யா. ஃபீஸ் 5500 ரூபாய். யோ இது நீ ஆபரேஷன் வேணாம்னு சொன்னில்ல, அதுக்கு ஆபரேஷன் பண்ணதாலே 4000 ரூபாய் தெரியுமா? ஐயா கிளம்பு கிளம்பு. வாயா உனக்கு என்ன பிரச்சனை? பேசும்போதே தெரியுது வாய்ஸே ரைஸ் ஆகலையா? டயர்டா தான் இருக்கிற. பரவாயில்ல உள்ளே போ. வணக்கம் டாக்டர். வாங்க. என்ன போன தடவை பார்த்ததுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது பாடியில? ஒன்றும் இல்லை டாக்டர், அப்படியே தான் இருக்கு. அப்படியே இருக்கீங்களா? நான் வந்து டெய்லி உங்களை வாக்கிங் போக சொல்றேன். பண்ணியா? டெய்லி வாக்கிங் பண்ணிட்டாலே இருக்கேன். அப்படியா? அப்புறம் என்ன உடம்புக்கு? உங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்டி காரு பைக் எல்லாம் வச்சு நடந்துட்டு இருக்கேன் டாக்டர். யோ ரொம்ப நக்கல் தான்யா. நேரம் தான். இந்த வேற மருந்து எழுதி தரேன். இதை கொண்டு போய் கொடுத்து சாப்பிட எல்லாம் சரியாட்டு கிளம்பு. இந்தாயா மருந்தெல்லாம் 2 நாளா சாப்பிடும். 2 நாளைக்கு இவ்வளவு மாத்திரை? ஆமா 2 நாளைக்கு அப்புறம் எல்லாம் எக்ஸ்பயர் ஆயிடும். அப்புறம் ஓயிஷ்டம் போயிடு. இங்கே கவனித்தாயா? இவரைத்தான் கைராசி டாக்டர் என்று எல்லோரும் அழைக்கிறார்கள். இவரையே அழைத்து செல்வோம் வா. ஸ்டாப் இட் சார். என்னையா ஏதாவது மறந்து வச்சு நுழைய வாரியோ? எங்களுக்கு மருத்துவரை பார்க்க வேண்டும். எங்கள் லோகத்தில் பன்றிக் காய்ச்சல் பரவியுள்ளதால் மருத்துவரை அங்கு அழைத்து செல்ல வேண்டும். என்னையா எல்லாம் தூய தமிழ பேசுறீங்க? ஓ நீங்க அந்த கேஸா? நீங்க என்ன பண்ணுங்க, 2 பேரும் நேரம் வெளில போனீங்கன்னா 5A பஸ் வரும். அதுல ஏறி நேரம் கீழ்பாக்கம் போறீங்க. அங்க இதே மாதிரி பேசுங்க. வேற ஒரு மருத்துவர் வந்து உங்களை தள்ளிட்டு போவா.
கீழ்பாக்கிய பேஷண்ட் டாக்டர் சொல்ல சொல்ல கேட்க உள்ள வந்துட்டாங்க. நாங்கள் எல்லாம் தேவர்கள். நான் சிட்டியா நைஸ் டு மீட் யூ. நாங்கள் தேவலோகத்திலிருந்து வந்திருக்கும் தேவாதி தேவர்கள். உங்களை அழைத்து வரச் சொல்லி இந்திரனின் கட்டளை. எங்கள் ஊரில் பன்றிக் காய்ச்சல் பரவி உள்ளதால் தாங்கள் உடனடியாக அங்கு வர வேண்டும். நான் அப்பவே சொல்லல, இது கீழ்பாக்கம் கேஷன். கிரியா கொஞ்சம் விசாரிக்கலாம். ஆமா இது பாருங்க, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இங்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. இதுக்கெல்லாம் தனியாக ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்கய்யா. ஆமா முதல்ல நீங்க வர சொன்னது யாரு? உங்களை தான் எல்லோரும் கைராசி டாக்டர் என்று அழைக்கிறார்கள். அதனால தான் நாம் இங்க வந்தோம். கைராசிங்கிறது என் பேருயா. குருசாமிங்கிற பேர் இருந்தது. ஒரு பையனும் ஹாஸ்பிட்டல் பக்கமே வர மாட்டேங்கிறான். எஸ்எம்ல மாத்தி வச்சுட்டேன். இப்பதான் ஒரு 4-5 பேர் வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தெரியாம நீங்க 2 பேரும் வந்துட்டீங்க இங்க. சரி இது எப்படி இருக்கு? இப்படி கூப்பிட்டா வரமாட்டார்கள். இழுத்து செல்வோம் வா. இங்க நிறைய